ஒரு இஷ்ட தெய்வத்தை நாம் வழிபட்டு பலன் அடைய வேண்டும் என்றாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேண்டும். ஸோ அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இஷ்ட தெய்வம் வழி கொடுக்கும், நவ கிரகமும் நம்மை பார்த்து அஞ்சும். அதனால் குறிப்பாக எல்லோரும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். வழிபட வேண்டிய முறை, எந்த நாளில் வழிபட்டால் நமக்கு அதோடைய பலன்கள் கிடைக்கும்ன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. வீட்டு வாசல்ல அன்னைக்கெல்லாம் ஒரு 3 கல்லுகளை நெட்டு வைத்து அதுக்கு பூஜை செய்வாங்க. இல்லை வீட்டுக்கு பின்புறம் வேப்ப மரத்தை அடியிலேயே ஒரு 3-4 கல்லை வச்சு பூஜை பண்ணி குலதெய்வத்தை வழிபட்டு கொண்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அது வழி இல்லை. ஆனால் அந்த வழி எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் நம்ம அருகிலே குலதெய்வம் கோயில் இருந்தால் அங்கே சென்று வழிபடுங்கள். இல்லாதவர்கள் நம் வீட்டிலே ஒரு மஞ்சளை குளித்து அதை குலதெய்வமாக நினைத்து பூஜை செய்து வந்தாலே நமக்கு குலதெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கும்.